ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது ஹாஸ்பிட்டல் விசிட் தான். பாப்பா கன்சீவாக இருக்காங்க இல்லையா, அதாவது மூமெண்ட்ஸ் 8 மந்த்ஸ்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் ஒரு குட்டியூண்டு அதாவது நார்மல் டேஸை விட கொஞ்சம் மூமெண்ட்ஸ் கம்மி இருந்த மாதிரி ஃபீல் பண்ணமா. ஸோ எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு டாக்டர்கிட்ட கிளம்பியாச்சு. ஜாரா வர ட்ரை பண்ணால் ஆனால் அவளை கூட்டிகிட்டு போக முடியாது. ஹாஸ்பிட்டல் போன உடனே டாக்டர் வந்து பார்த்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பேபி நல்லா தான் இருக்குன்னு ஹார்ட் பீட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு, அதாவது சுகர் லெவல் கொஞ்சமாக அந்த பார்டர் தாண்டி இருக்குது, அந்த தண்ணி லெவல் அதிகமாகும். நார்மல் டேஸில் இப்போது அவங்க மூவ்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது பண்ணுவாங்க. ஆனால் அது நமக்கு தெரியாது, ரொம்பவே லிசன் பண்ணி பார்க்கணும், அப்போது அது நமக்கு தெரியும்னு சொன்னாங்க. அந்த சுகரை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, ஃபுட்டு கார்போஸ் இருக்கிறத வந்து குறைச்சிக்க சொன்னாங்க. ஸோ கார்போஸ் இருக்கிறத மேக்ஸிமம் குறைச்சிட்டு தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ பரவாயில்ல, இப்போ நார்மல் ஆகிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு மார்னிங் ஜாராவை கூட்டிகிட்டு போகல இல்லையா, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாரா வந்து கொஞ்சம் நேரமாக அக்கா கிட்டேயே சேர்ந்து உட்காந்து படுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு, அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க விட்டுட்டு போனால். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அவங்களும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்றைக்குமே இப்படி தான், ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க ரொம்பவே விட்டுட்டு போகவே நமக்கு மனசே வராது. ஏதோ ஒரு குட்டி பேபி மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் வீட்டில் எங்களுக்கு ஏதோ ஒரு ஆள் இருக்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் ஆள் இல்லைன்னா எங்களுக்கு ரொம்பவே கவலையாக போயிடும். ரொம்பவே ஜாராவை பற்றி திங்க் பண்ணுவோம். எப்போ பார்த்தாலும் ஜாரா பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா ஒரு குழந்தை மாதிரி தான் நாங்கள் ஜாராவை வளர்த்துட்டோம். ஸோ அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க அவங்க கிட்ட உட்காந்து. அதுக்கப்புறமா அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. 9 மந்த்ஸில் ஒரு 3 to 4 hours பாப்பாவோட மூமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அறக்க பறக்க அடிச்சு பிடிச்சி இங்கே ஹாஸ்பிட்டல் வந்தா, சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? பார்த்தீங்களா? ஸோ அது ஒரு குட்டி ஃபன் தான். அதுக்கப்புறமா ஊருக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா டெலிவரிக்கு தேவையான பணம்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா. ஸோ இங்கே டெலிவரி பார்க்குறதுன்றது சும்மா ஈஸியான விஷயம் கிடையாது சென்னையில். ஸோ ஊருக்கு போயாச்சு. ஊருக்கு போயிட்டு மனசு திருப்தியோட, அதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பணம் கிடைச்சிருச்சு. ஸோ மனசு திருப்தியோட ஊர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தாச்சு. போகும்போது எனக்கு அந்த மைண்ட் செட் வரல, ஏதாவது vlog எடுக்கலாம்னு சொல்லி. அண்ட் வரும்போது நமக்கு மனசு திருப்தி ஆகிடுச்சு இல்லையா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பணம் கிடைச்சாச்சு இல்லையா. ஸோ சும்மா ஒரு 2 கிளிப் எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா. ஸோ பாப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால ரிலேஷன்ஸ் எல்லாம் பணியாரெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதையும் தூக்கிட்டு வந்து வீட்டுக்கு சேர்த்தியாச்சு. அப்புறம் வீட்டில் செஞ்ச ஊறுகாய்ன்னு சொல்லி அதையும் கொடுத்துருந்தாங்க, அதையும் கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இப்போது மன நிறைவாக இருக்குது. பணம் ரெடி, எல்லாமே ரெடி. வி ஆர் எக்ஸ்பெக்டிங் பேபியை ரொம்ப அவளோட எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எப்போ வேணால் டெலிவரி ஆகலாம் இல்லையா. ஸோ அதற்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வாழ்க்கை என்னென்னா, அந்த காலத்தில் 9 months கம்ப்ளீட் ஆகணும், இப்போ அப்படி கிடையாது. 8 months கம்ப்ளீட் ஆனாலும் எப்போ வேணால் டெலிவரி ஆகும் இல்லையா.